இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் அண்ட் கீ நான் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உள்ளே போடணும். ஸோ சைட் பை சைட் வந்து நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 வரமிளகா மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்து வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு செப்பரேட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 3 டொமேட்டோ வந்து யூஸ் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சுருந்தேன். அளவு சிக்கன் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கப்புறம் ஹோம்மேடில் நான் பண்ணின ஒரு சிக்கன் பிரியாணி மசாலா பொடி வந்து உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 1/4 லெமன் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருந்தேங்க உள்ளே. ரைஸ் போட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டு நான் எடுத்திருந்தேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி குழஞ்ச மாதிரி வேணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.